ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்டெக். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ட்ரிம்மர் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிம்மர் மிஷின் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. வுட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சஸ் காடி எடுக்கிறதுக்கு, லாக் ஹோல்ஸ் எடுக்கிறதுக்கு, பார்த்தீங்கன்னா டிசைனிங்க்கு, கபோர்ட் ஒர்க்லையுமே கூட அந்த ட்ரிம்மர் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. இது வுட் ஒர்க்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரிம்மரை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்கியிருக்க மிஷினோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாங்செங். டிசைன் என்ன பார்த்தீங்கன்னா DMP02-6. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இது உள்ள இருக்கு. ஸோ அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் கிளிப்பு. இதை நம்ம டேபிளில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் ஆக்சசரிஸ்லாம் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராட் கிளிப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேனர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிட் பார்ட் வரும், அதை வந்து மாற்றுறதுக்காக இது. ஸோ ஃபைனலாக மிஷின் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டாங்செங்கோட கலர் வந்து இதுதான். இது வந்து ஸ்கேலிங் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, ஸ்கேலிங் பார்ட்னு சொல்லுவாங்க. அப் டவுன் ரைட் லெஃப்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரைட் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. இது வந்து டாப் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான மிஷின். இதில் வந்து நம்ம மோட்டரோட கார்பன் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்பன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள மோட்டரை வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ அந்த உள்ளே இருக்க அந்த காயிலை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் அந்த கார்பன். ஸோ சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இது ஆன், இது ஆஃப். ஸோ பின்னாடி கொடுத்துருக்காங்க சுவிட்சு. டாங்செங் வந்து சைனா பிராண்ட் தான், இருந்தாலுமே அந்த டாங்செங் பிராண்டோட அந்த மிஷின்ஸ் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பிராண்டட் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிட்டு அந்த ரொட்டேட்டிங் பார்ட்டு, அந்த ரொட்டேஷன் ஆகக்கூடிய இடம் வந்து அதுதான். ஸோ அதில் பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இதில் இருக்குது. மிஷின் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஷின். அதே மாதிரி நம்ம ஹேண்டியாக இருக்கும், நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு மிஷின் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் போட வேண்டியது வரும். இதோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 240 வால்ட் மிஷினு, அதே மாதிரி 350 வாட் பவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 to 60 ஹெட்ஸு, அதே மாதிரி 3000 ரொட்டேஷன் பெர் மினிட். இந்த பார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 3000 ரொட்டேஷன் ஆகும். இந்த பார்ட்டை பிட் பார்ட்டுப்பாங்க. இது வந்து 6.5 mm, அதாவது 6 mm, 6.5 mm, 9 mm இந்த மாதிரி வேரியேஷன் உண்டு. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 6.5 mm. இதுதான் நல்லா மூவிங். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 kg, 1.8 kg அந்த மாதிரி வெயிட் இருக்கு. சுவிட்ச் தான் பின்னாடி வச்சுறதுனால நம்ம அது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இல்லைன்னா அது வந்து மேபி ஆனில் வச்சுட்டே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் ஆன் பண்ண சொல்ல அது நமக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ். ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பிட்டில் வந்து நிறைய வேரியேஷன் உண்டு. ஸோ நான் இது வந்து வி ஷேப் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு திங்கை வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம அலுமினியம் ஒர்க் ஆல்ரெடி ஃப்ரெண்டில் சொன்ன மாதிரி அலுமினியம் ஒர்க்கில் நான் இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஒரு ஷீட்டுக்கு இடையில ரூட் பண்ணி ரூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழி உருவாக்குற மாதிரி இது ரூட்டிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரூட்டிங் போட்டு அதை வளைக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பேனர். ஸோ 2 ஸ்பேனர் இருப்பாங்க. ஒன்று வந்து பாட்டம், ஒன்று வந்து டாப். இந்த ரெண்டையுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தருவீங்கன்னா இது வந்து லூஸ் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த பிட்டை இன்செர்ட் பண்ணிக்கணும். இந்த பிட்டில் வந்து நிறைய வெரைட்டிக்கு இருக்குது. நம்ம போட போகிறது வந்து ரூட்டிங், அதாவது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஒர்க்கில் இந்த பிவிசி ஷீட்டுன்னு ஒன்று உண்டு. ஸோ அது பிவிசி ஷீட்டு, ஏசிபி ஷீட்டுன்னு ஒன்று உண்டு. அதை மடக்கிறதுக்காக இந்த ரூட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரொட்டேஷன் பெர் மினிட். ஒரு மினிட்டுக்கு வந்து 3000 ரொட்டேஷன் ஆகுது. ஸோ எப்படி ரூட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் ஸ்கேல் பார்ட், ஒரு ஸ்கேல் வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த மிஷினை ஒன் ஹேண்டில் பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டை வந்து ஸ்கேலில் பிடிச்சிட்டு அப்படி மெல்ல மூவ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொருக்கா சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ரூட் போடணும். ஸோ இந்த ஷீட்டு மடங்கணும்னா இது மாதிரி ஒரு ரூட் போடணும். போட்டுட்டு நீங்கள் வந்து கை வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு நீங்கள் பீடிங்கில் தொப் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு அந்த லுக் வந்து பயங்கரமா பாக்ஸ் லுக் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ல இதை யூஸ் பண்றோம். அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2200 தான், 2200 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வந்து. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டூல் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கிளாசிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 kg அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 3000 ரொட்டேஷன் பெர் செகண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகிறதுல ரொம்ப ஹீட் ஆகுது. ஹீட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல்லாம் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்கு. ஸோ ஓகே தான், பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஒயர் லைன் வந்து குவாலிட்டி லெஸ் ப்ளஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்.